இருக்கிற மண் எடுத்து பெத்தவங்களோ இல்ல யாரோ ஒரு பெண்களோ பிள்ளைகளுடைய வாயில வச்சு விடுவாங்களே, ஏன் எந்த ஊர்? என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. சின்ன பிள்ளைகள கிருஷ்ண பரமாத்மா மண்ணை எடுத்து சாப்பிட்டாரு. அதுக்கே அவங்க அம்மா யசோதா இன்னைக்கு எந்த தாயா இருந்தாலும் பிள்ளைக்கு வாய்க்குள்ள மண்ணு போயிருச்சு கல்லு போயிருச்சுன்னா எடுத்து தானே விடுவாங்க, கழுவி தானே விடுவாங்க. ஆனா ஒரு ஊர்ல இருக்க மண் எடுத்து பெண்கள் பிள்ளைகளுக்கு வாயில தொட்டு வைப்பாங்க. எந்த ஊர்ல? அந்த அதத்தை உங்கள்ட்ட கேட்டாங்க. எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? அப்புறம் ஏன் கேக்குறீங்க? ஓண்ட கேட்டா நீ ஏன்கிட்ட இல்ல எந்த ஊர்னு ஏன்ட்ட என்ன கேக்குற நீனே? அப்ப அப்படிதானா? இவ்வளவு நேரம் வெத்து வேட்டா ஒண்ணு இல்ல, ஓராயிரம் இன்னைக்கு உண்டு விடிய விடிய பேசினாலும் உண்டு ஏதாவது ஒரு இடத்துல உன்னை பிடிக்காம விட மாட்டேன். அதனாலதான் இந்த அண்ணே நம்ம அண்ணே பாண்டி என்னை பார்த்து போட்டு விட்டுருக்காரு போல ஆளு எங்கடுவா சண்டைகள் இருக்கிறதுக்கு. ஏங்க பெத்த தாயி பிள்ளைகளுக்கு மண்ணுகள்ல குடுக்காம சாப்பிட விடாம தொட விடாம வச்சு பழக்குவாங்க. ஆனா தாய்மார்கள் ஒரு ஊர்ல மண்ணை எடுத்து பிள்ளைய நாக்கில வைக்கிறாங்களா? எந்த ஊரு? இந்த தானே இருக்கு. பின்னாடி எந்த ஊர்னே? இந்த பக்கம் இருக்கு. கம்பர் பிறந்தது தமிழ்நாடு, அதாவது உயர் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்தது தமிழ்நாடு அப்படின்னு முண்டாசு கட்டிய மூத்த புலவர் பாரதி சொன்னார் இல்லையா? கம்பர் தமிழ்நாட்டுல பிறந்தாருன்னு அம்மா தான் புதுசா. அப்படி அர்த்தம் இல்ல, அவர் பிறந்ததுனாலதான் இந்த தமிழ்நாட்டுக்கே பெருமைன்னு பாரதியே சொல்லியிருக்கார். இன்றைக்கும் சோழவள நாட்டிலே தேரெழுந்தூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே ஆதித்தன் என்று சொல்லக்கூடியவருக்கு மகனாக பிறந்தவர் கம்பர். அவருக்கு ஒரு மையம் பிறந்தாரு அம்பிகாவதி. அந்த அம்பிகாவதிக்கு அமராவதி என்று சொல்லக்கூடிய குலோத்தங்க சோழனுடைய மகளுக்கும் காதல் ஏற்பட்டது. அதனால பிரச்சனை வந்துச்சு. குலோத்தங்க சோழன் அம்பிகாவதியை கொண்டு விட்டார். ஒரு சின்ன நிபந்தனை, அதெல்லாம் பெரிய கதை வேணாம், நமக்கு சுருக்கமா உங்களுக்கு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அப்ப கொன்ற உடனே என்ன ஆகுது? கம்பருக்கும் குலோத்தங்க மன்னனுக்கும் முரண்பாடாகுது. அப்படி முரண்பாடாகி அவர் அங்க இருந்து வந்து நம்ம பகுதிக்கு வர்றார், நம்ம மண்ணுக்கு. அப்படி வந்து இங்கே தங்கி இருக்காரு. தங்கி இருந்தவருடைய இறுதி காலம் முடிந்து அவருடைய உடல் எங்க இருக்கு? அவருடைய சமாதி அப்படின்னா இன்னைக்கு நம்ம நாட்டரசன் கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய கருதிப்பட்டி அப்படின்ற ஊர்ல தான் கம்பருடைய எப்படி உயர்வான புலவரான கம்பர், அந்த கவி சக்கரவர்த்தி கம்பருடைய உடல் எங்க இருக்கு? நம்ம நாட்டரசன் கோட்டையில கருதிப்பட்டியில தான் அவருடைய சமாதி இருக்கு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, இப்போ என்ன நடைமுறைன்னு தெரியல, ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் குழந்தைகளை அங்கே தூக்கிட்டு போய் அவருடைய சமாதியிலிருந்து அப்படி மண்ணை எடுத்து தொட்டு பிள்ளைகளுடைய நாக்கில் அப்படி பிள்ளையார் சொல்லி விடுவாங்க. ஏன்? அது சாதாரண ஆளுடைய சமாதி இல்லை இல்லையா, கவி சக்கரவர்த்தி கம்பருடைய சமாதி இல்லையா? அப்ப அந்த மண்ணை எடுத்து பிள்ளைகளுடைய நாக்கில் தொட்டு அப்படி ஓம் அப்படி இந்த முதல் பிள்ளையார் சொல்லி போடும்போது அந்த பிள்ளைக்கு நல்ல கல்வித்திறனும் அறிவித்திறனும் ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால ஆதி காலத்திலே இப்படி ஒரு வழக்கம் இருந்தது. இன்றைக்கு எப்படி நடைமுறைன்னு தெரியல. மொத்தத்தில் பெத்த பிள்ளைகளுக்கு, பச்சை குழந்தைகளுக்கு பெத்த தாயோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ ஒரு மண்ணை எடுத்து நாக்கில் வைக்கிறாங்க அப்படின்னா அவர் கம்பருடைய சமாதியாகப்பட்ட நாட்டரசன் கோட்டை கருதிப்பட்டியில் இருக்கக்கூடிய அவருடைய சமாதியில் இருக்க மண்ணை எடுத்து தான் பெத்த பிள்ளைகளுக்கு நாக்கில் எழுதுவாங்க. கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், கம்பன் விட்டு நாயும் கவிதையாய் குறைக்கும் என்பார்கள். அப்பேற்பட்ட கவி சக்கரவர்த்தி அடக்கம் அந்த இடத்துல இருந்து மண் எடுத்து வச்சோம்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஞானோதயம் நன்றாக இருக்குமே அப்படிங்கிறது ஐதீகம். அது எங்களுக்கு தெரியும். நன்றி. தல வரலாறே கேட்க கூடாதோ?